ஹாய், நான் தான் சிவகுமார். நான் ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா, பிராண்ட் நியூ மொபைல்ஸ் இருக்குது. சர்வீஸ் பண்ணுறோம். அக்சஸரீஸ் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட மொபைல் நீடுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியா வேணும். உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு பிஸ்னஸ் பிளான் நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியாதவங்களுக்குலாம் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 1 lakhs ஏர்ன் பண்ணுறதுங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வைங்கிற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ எதுக்காக நாம் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸ் பண்ணி நம்ம என்ன ஏர்ன் பண்ண போகிறோம், அந்த ஏர்ன் பண்ணுற பணத்தை வச்சு ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியணும். கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நான் எதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என் பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பணத்தை வச்சு நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு ஏர்ன் பண்ண போகிறேன்னா, இல்லை என்னோடய பெயினை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை ஏர்ன் பண்ண பண்ணுறாங்கிற கேள்விக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம், மேபி பெயின் எதுவாக வேணால் இருக்கலாம். சரி, அது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் மேபி a கம்யூனிட்டி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி பீப்புள், ஓகேவா? ஐடி பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து சிஸ்டத்தில் தான், அதாவது லேப்டாப் சிஸ்டம் அந்த மாதிரி ஒர்க்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒர்க்கில் 8 hours 12 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு சில பெயின் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம்னா, அந்த நெக் பெயின். ரொம்ப நேரம் சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி நெக் பெயின், பாடி பெயின் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ உங்களோட ப்ராடக்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எந்த மாதிரினா, ஒரு சேர் ஒரு சேர் நல்லா குஷன் சேர் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும், நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணாலும் அவங்க சேர் வாங்குவாங்க. கரெக்டாக? ஸோ நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒருத்தனோட பெயின் பாயிண்ட் என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட், என்ன வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஐடி பீப்புளுக்கு வந்து இந்த சேர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இந்த பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுது அப்படின்னா, அவங்க ரெடி டு பே த அமௌண்ட். மேபி 7,000 ஆர் 10,000 ஆர் 20,000 டிபெண்ட் அப்பான் த பீப்புள். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற பீப்புள் வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன பெயின் ஃபீல் பண்ணுறாங்க, அந்த பெயின் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறதா வந்து உங்களோட வேலையாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் வந்து இந்த மாதிரி வேறு ப்ரொஃபஷனே கிடையாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்பு வலி அப்படின்னா, உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் சொல்கிறத நம்ம கொடுக்குறோம். அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணோன்னா இவ்வளோ லேக்ஸ் ஆகுதுன்னா அங்கே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பெயினை வந்து அந்த பெயினை சரியாகணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாளும் கொடுத்து தான் ஆகணும். சரியா? அதே மாதிரி தான். ஸோ அவர் சால்வ் பண்ணுறதுனால, டாக்டர் வந்து சால்வ் பண்ணுறதுனால நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணாலும் 1 lakhs ஆனாலும் சரி, மேபி 2 lakhs ஆர் 10 lakhs எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். அது வந்து ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. அது எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சேராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு சர்வீஸ் பேஸ்டு நாலேஜை வந்து கொடுத்து அதை ஏர்ன் பண்ணுறது. அதாவது கோச்சிங் கிளாஸஸ் நம்ம வந்து இப்போ நியூட்ரிஷன் கிளாஸஸ்ன்பாங்க. இப்போ நிறைய நியூட்ரிஷன் கிளாஸஸ், அது எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த அவங்களோட வந்து எப்படி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட நாலேஜ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பே பண்ணுறதுனால இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத். ஓகேயா? அதான் சொல்கிறேன். த மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட ஒரு
ஒரு இடத்துக்கு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நீங்கள் கேட்குற அமௌண்ட் அவங்க கண்டிப்பாக பே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு பேச்சுக்கு இந்த ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. இவருக்கு வந்து இவரோட கோலை அச்சீவ் பண்ணணும். அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம். இட் மேபி ஒரு டாக்டரை கூட எடுத்துக்கோங்க. டாக்டரு இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டை அச்சீவ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து கிளைண்ட்டை பிடிச்சி தர்றது அல்லது கஸ்டமர் பிடிச்சி தர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். சரியா? உன்னோட கோல் வந்து கஸ்டமர்ஸை, கிளைண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறது. இவரோட கோல் வந்து கஸ்டமர்ஸ் அல்லது கிளைண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கோலாக இருக்குது. பட் அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அந்த டைம்லைனையும் ரெடியூஸ் பண்ணுறீங்க. அவங்களோட ஸ்ட்ரகிளையும் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மேபி எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடையை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தே ஸ்பெண்ட் த மணி ஃபார் இன்ஃப்ளூயன்சருக்கு, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவருக்கு ப்ரொமோஷன் ஆகுது. ப்ரொமோஷன் ஆகிறதுனால அவருக்கு பிஸ்னஸ் நடக்குது. ஸோ அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து எவ்வளோ கேட்டாலும் அவருக்கு கொடுப்பாரு. ஸோ அதான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட் அந்த மாதிரி நீங்களும் இன்ஃப்ளூயன்சர் ஆகுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது, வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுறது, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சார்ஜஸ் பண்ணுறதுனால யூ கேன் ஏர்ன் மோர் மணி இல்லையா? ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து பிஸ்னஸும் வந்து ப்ரொமோட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அவனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. அது மூலிமா கஸ்டமர் கிடைக்கிறாங்க. அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸுக்கு பே பண்ணுறாங்க. அவங்களோட டைம்லைனும் அந்த கஸ்டமர் கிடைக்கிற அதாவது ஒரு சீக்கிரமாக அதாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்சர் மூலிமா அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்களுக்கு கஸ்டமரோட அட்டென்ஷன் கிடைக்குது. அட்டென்ஷன் கிடைக்கிறதுனால அவங்க பிஸ்னஸ் க்ரோத் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுனால தே பே த மணி ஃபார் த இன்ஃப்ளூயன்சர் இல்லையா? இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புளை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த அவங்க கேட்குற மணியை நீங்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்க கேட்குற மணியை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுனால அவங்க கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் மேபி தௌசண்ட்ஸாகவும் சார்ஜஸ் பண்ணலாம், லேக்ஸ்னாலும் சார்ஜஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு டிபெண்ட் அப்பான் த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறது பொறுத்து. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.